சந்திரமுகியாக மாறிய என் மனைவி கங்காவை பார். வெல்கம் டு another episode of ஸோ கிட்டத்தட்ட பல வருஷமா கூப்பிட்டு கடைசியா வந்து இன்னைக்கு தான் சாருக்கு வந்து வழி தெரிஞ்சிருக்கு. நான் கூப்பிட்டு நீ வரல. சரி வாங்க. இந்த பூக்கள் அழகா இருக்கா இல்ல இந்த பெண்கள் அழகா இருக்காங்களா? என்னங்க என்னங்க அபசவனமா பேசிட்டு உடனே செத்துரும். ஏங்க சபரி வாங்கி வச்சு வளர்த்த ஞாபகம் இருக்கா? அதை காப்பாத்தி எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அங்கேயும் செத்துருச்சு. அது வளர்ப்பு சரியில்லைங்க. ஏமா அடிக்கிற வளர்ப்பு சரியில்லை? யாரு வளர்த்ததும் சரியில்லைன்ற அவரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காரு. கடையில அவங்க கொடுக்கறத முழுசா வாங்குறோம். எங்கால என்ன செடி வாங்கணும்னா அந்த குச்சி கருவேப்பிலை மல்லித்தலை அதெல்லாம் நட்டு வைங்க, விவசாயம் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. விவசாயம் பண்ண தேவையில்லைங்க. ஃப்ரிட்ஜுக்கு வந்து பிக்காம நம்ம பெரிய உருவ சொல்லுவாங்க, அது காஞ்சி போயிருது. வாங்கி கடையில வாங்கிட்டு வந்தா இவரு உருவ சொல்றோம். செடினா போய் 4 கொத்து மட்டும் பொறிக்கணும். கரெக்டா உருவி போட்டு அடுத்த நாள் வந்துடும் 2 வாரத்துல. அடே பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. எப்படிங்க இப்படி அட்வான்ஸ்டா இருக்கீங்க? பிளான்டா இருக்குங்க. பிளான்டா இருக்கணுமா? சூப்பருங்க. மா போமா. என்ன பெருமாளுக்கு என்ன பூ பிடிக்கும்? எல்லாத்துக்கும் தெரியும். जी अच्छा वाला तुलसी दे दो. अच्छा वाला तुलसी एक दे दो. अक्का इंदी हां ये अच्छा है इंदु पार अच्छा आवान अच्छा है. अच्छा इंडियाல இருக்காரு. நாய் துளசியா? என்னங்க வந்ததுல இருந்து அபசகுனமா கருப்பு ஒண்ணு. जी ये नाई तुलसी है. என்னடா கேட்ட? ஐயோ அது பேர் என்ன? நீ தமிழ்ல துளசி. ஏய் கீரை கொத்தமல்லின்னு இருக்காரு. அந்த கலர்ல இருக்கு. மணி பிளான்ட் கேட்டிருக்கேன். அது என்னடி ஸ்னேக் பிளான்ட்? ஸ்னேக் பிளான்ட் வந்து ஏர் பியூரிஃபை பண்ணும். தீய சக்தி இருக்குன்றீங்க உங்க வீட்ல? வச்சிருக்கோம் சார் பில்டிங்ல. என்ன மெயின்டனன்ஸ்ல இருக்காங்க. பில்டிங்ல வச்சிருக்கோம். உள்ள பில்டிங்குள்ள வீட்டுக்குள்ள பண்ண மாட்டீங்களா? மீடியம் சைஸ். உங்க அண்ணன் வீட்டுக்கு 4 இது எக்ஸ்ட்ரா வாங்கி கொடு. என்னதுங்க? நீங்க நிறைய பொலிட் பண்றீங்க, உங்களுக்கு நிறைய வேணும். எஸ் திஸ் गाय வந்து ஏர் பொல்யூஷன். என்னடா காற்று வெளியிடை பண்றது தப்பாடா? கார்த்திகேயன். ஏய் என்ன மா நீ குனிஞ்சு குனிஞ்சு துளசிய பாக்குறியே தவிர ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற. ஸ்மெல் வர மாட்டேங்குது. स्मेल இப்போ வருது. भैया ये डैमेज कर रहा है, नहीं ले रहे तो उसको पास पैसा लेने का. हमसे नहीं है. சூப்பராமா வாயில போட்டுக்கோ. இது வந்து 4 சீசன் அல்வர்சான் அப்படின்ற ஒரு கடையில் பாவம் கவின் வாழ்க்கையே வெறுத்துட்டு இருக்காங்க. எங்கள் கூட வந்து எங்கள் அம்மா பாரு துளசி செடி மட்டும் தான் கேட்டுச்சு. அதனால் இப்போ ஆனால் உள்ளே என்னென்ன நடக்க போகுதுன்றதை பார்த்தேன்னு வச்சுக்கோ மயங்கி விழுந்துருவோமா. நீ வீடு ஃபுல்லாக ஒரு செடியில் அலங்கரிக்க போகிறாய். நீ உனக்கு என்னென்ன பூ வேணும்? சாமிக்கு தான் துளசி. ஓகே எங்கடி மல்டி டேலண்டடா பிடிச்சிருக்க இவர? எங்களுக்கு விவசாயம் தெரியும், டிரைவிங் தெரியும், பைலட் மட்டும் தான் அவளை இன்னும் அவரு எல்லாம் தெரியும். பெருமையா இருக்குங்க. மா இப்படி ஒரு மாப்பிள்ளை கண்டுபிடிச்சது என்ன நினைக்கிறேன்? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான் கண்டுபிடிச்சேன். சொல்லி மீ ஐயோ அவாய்ட் பண்ணு கண்டினியூஸா அவாய்ட் பண்ணு. புறாம நீ அப்புறம் எங்க படிச்சே என்ன கேக்குற? பெருமையா இருக்கா இல்லையா உனக்கு மாப்பிள்ளை என்னன்னு? தேடினா கடல்ல கிடைச்சிருக்காது. ஆமா நீ பண்ணதுலே உருப்படியான 2 விஷயம். எனக்கு தங்கச்சியாவும் அவருக்கு மனைவியாவும் இருக்கிறது மட்டும்தான். தெருவுல போனவளா? சாரிமா அது எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணேன்? நீ எனக்கு கிடைச்சது எனக்கு நீ இன்னொரு அம்மாமா. எங்க எனக்கு இன்னொரு அம்மா எங்க? எனக்கு மொத்தம் 3 அம்மா. பெரியம்மா, சின்னம்மா, ஒரிஜினல் அம்மா. ஏய் இந்த ஊஞ்சல் வாங்கி கொடுப்பாவே. ஏய் இது பார்க்கவே பயங்கரம். எங்க வீடு அந்த ஆரம்பிச்சிட்டாடா மணி. எப்படி மணி எது பார்த்தாலும் வாங்கி தர சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஹலோ என் பொண்டாட்டி இருக்கீங்களா? என் பொண்டாட்டி எங்க? ஐயோ இவ்வளவு பெரிய காட்டுல என் பொண்டாட்டியை தொலைச்சிட்டேனே. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. வாவ் இங்க பாத்தீங்களா மக்களே? ஏய் தங்கம்மா இங்க வந்து நின்று இருக்கியா? யாருக்கும் தெரியாம? மோனி இதெல்லாம் பார்க்கும்போது நீ அழகா தெரியுறடி. இல்ல பச்சை எங்க ரொட்டேட் பண்ணு. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே.
அப்ப பாவா 70 நம்மளே குச்சி வச்சு நட்டுக்கோ. சின்னதா இல்லையா? छोटा वाला नहीं है ये कितना? இவளுக்கு இந்த கடையில 2 தான் தெரியும், சோட்டா வாலா நையே படா வாலா நையே. அதெல்லாம் ஏய் நான் அப்படியே பேசணும்ல கவின். அதே செம்பருத்தி 15 செம்பருத்தில இல்ல செம்பருத்தி. அதில் மணி பிளான்ட்மா, அது வச்சா நான் கோடீஸ்வரன் ஆவனா இல்லையா இந்து? கண்டிப்பா பாவா. அப்படிதான் அம்மா வாங்கி வச்சாங்க. 10 வருஷமா அங்க இருக்கு. கவின் எல்லா செடியும் வாங்கி போய் குளிக்கிற பாத்டப் இருக்குல்ல, மண்ணை பூரா கொட்டி நிரப்பிட்டு செடியை வச்சு விட்டுரு. வாழ நீ பாட்டுக்க. பெண்களுக்கெல்லாம் இந்த கிரீன் பார்த்தா பிடிக்குது, நமக்கெல்லாம் ஏங்க பிடிக்க மாட்டேங்குது? ஏங்க இருக்க ஸ்டூடியோக்கு எப்படிங்க இவ்வளவு செடி வைக்க முடியும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 30 காசும் செலவு பண்ணக்கூடாது இல்ல அக்கா. வாங்க செடியில ஒரு செடியாச்சும் செத்துச்சு வச்சுக்கோமே, அட்டி குழந்துருவாங்க. தண்ணி ஊற்றணும். அவளே 9 மணிக்கு எழுந்திருக்காங்க, எங்க தண்ணி விட்டா? அதுக்குள்ள உன்னை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். மாப்பிள்ள ஏதோ சொன்னாரு டெய்லி 9 காதே இல்லையா? எப்படி நேக்கா எஸ்கேப் ஆனோம். 6 மணிக்கு எந்திரிக்கிறேன் பிடிச்சுக்கோ மம்மி இத. எங்க தண்ணி ஊத்துறதுன்றோம். இருந்துச்சு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு பாவா இது தொங்க விடுறது நம்ம வீட்ல இடம் இல்லையா? Avoid பண்ணாத. அவ எப்படி avoid பண்ணா? மாமி பேசுறது கேளு. பெத்தவங்க சொல்றத கேளு தயவு செஞ்சு. அது ஒரு இது மாதிரி அவன் உன்னை ஏமாத்தனாமா, நீ அவளை திட்டுமா 9 மணிக்கு எந்திரிக்கிறியேன்ட்டு. நம்ம வீட்லயே அப்படிதான் இருந்தேன். ஆமா 11 மணிக்கு எந்திரிச்சல. அப்ப நான் ரெடியூஸ் பண்ணி 2 hours முன்னாடி எந்திரிக்கிறேன். That is also on weekends. கையில நல்லா வருது, சொல்ல முடியல. கதவை போய் தட்டினா திட்டுவான். அது நான் திறந்து பார்ப்பேன். தூங்குறேன். 7 வாட்டி எதுக்கு வந்து கம்பி திறப்பேன்? இருக்காங்க சைட்ல. ஏங்க கேசட் வச்சிருக்கு. இந்த கால்ல தூங்குவியா அப்படின்ட்டா? அந்த இந்த அந்த படம் படத்துல சமுத்திரம். சமுத்திரமா? ஏங்க அதே மாதிரி அண்ணன் தான் நானும். தெரியுமா? வர மாட்டேன். வாயில இல்லைங்க, கால் இழுக்காதீங்களே. ஐயோ ஏங்க அமைதிருங்க. அவ என்னையே திட்டுறாங்க. ஒன்னு வந்து நான் ஆக்சுவலா நீயே வந்து கரெக்டான பிளான்ல இல்ல, கரெக்டா குத்துமதிப்பா தான் எடுக்கிற. நான் கேட்ட பிளான்லாம் அவங்க கிட்ட இல்ல. ஓ அவங்க கிட்ட இல்ல. ஆமா இத்தனை இதுல வந்து நீ கேட்டது இல்ல. கேட்டது இல்ல. லக்கி பிளான்ட்லாம் கேட்டேன் நானு. அப்படிலாம் ஒரு பிளான் இருக்காடி, லக்கி பிளான் இருக்காடி. இதெல்லாம் லக்கே இல்லையே, அவுட் ஆயினா இருக்கும். சூப்பர் மணி, நல்லா இருந்தது. ஆக மொத்தம் இவங்க பிளான்ஸ் தான் நம்புறாங்களே தவிர இவங்க மேல நம்பிக்கை இல்ல சிவாஜி உங்களுக்கு. பிளான்ட்லாம் நம்பிக்கை இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னது பிளேடு மேல வச்ச நம்பிக்கையை ஓ மேல தெரியுதா? தெரியுதா தங்கம்? பேசாம இந்த குட்டியோ அத வச்சு வச்சிருக்கான். ஆர்டர் தட்டுறது போதும். இந்தா இது ஒண்ணு. நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோ. அப்ப வாங்குனா இது எதுக்கு வாங்குறேன்னு கேக்குறேன். அதுவும் சொல்லுவேன் இதுவும் சொல்லுவேன். கண்ணு தெரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடி. தேவைன்னா நீங்களே பண்ணுங்க, யார்ட்டையும் கேட்காதீங்க. கரெக்ட் தம்பி, அப்படிதான் பண்ண போறோம். 10 நிமிஷமா டிக்கெட் அவரா சொன்னாரு. மாப்பிள்ள வந்து புது புது ஐட்டமா வந்து அவங்க ஊர்ல பார்த்ததெல்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சு கூப்பிட்டு இருக்காரு. அம்மா எங்கம்மா ஆளுக்கு ஒரு புதறல் நின்று. எங்க அம்மா அங்க, இந்து அங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்கல. நீங்க வா கியூட்டா இருக்கா. சிவாஜி என்ன முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி பக்கெட்டை வாங்கி வச்சு இருக்கோம். பெரிய கார்ல வந்து இவ்வளவு 2 பூச்செடி தூக்கின்னு போனா இமேஜ் என்ன வரும்? கதையா தூக்கிட்டு போவாரு அவரு. நான் வீடியோ எடுத்து கொடுங்க, அவ்வளவுதானே. என்னங்க இருங்க. வச்சு பேச போறோம். அதான் செம்பருத்தி வந்து 25 ரூபாமா. செடி குட்டியா வராதா? டைரக்ஷன் லைட்லாம் இருக்கே. எல்லாம் வளர்க்கலாம். இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி பெரிய டப்பு வாங்கிக்கோங்க. ஆமா இது பத்தாதுங்க, இது பத்தாது. பெரிய டப்பு வச்சு ஆனா இது தண்ணி கீழ ஊத்துமே, பால்கனினா பிரச்சனை இல்ல. கீழே வச்சு தண்ணி ஒரு ஊத்தணும். மாதிரி கலரா இருக்குல்ல. இல்ல நாம ரெட் இருக்கும். புடவைக்கு மேட்சா வாங்க மாட்டியா ஆண்டி? ரெட் கலரா இருக்கும் மைனா செம்பருத்தி. அது இது துபாய் செம்பருத்திமா, அப்படிதான் இருக்கும். அது வெயில்ல வெளுத்துருச்சு கலர் பத்தியா? பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. பயங்கரமான இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே துபாயில். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு நர்சரி வரேன். பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக இருக்குது ஏரியாவே. அப்படியே பயங்கர சில்லு சில்லுன்னு இருக்குது. எல்லா வகையான பிளான்ஸ் வச்சுருக்காங்க போல இருக்கு. வந்து வீட்டுக்குள்ளே வாங்குறதுக்கு ஸ்னேக் பிளான்ட்டேனா? ஸ்னேக் பிளான்ட்டு இந்த டப்பியில் மண்ணை போட்டு அள்ளி இப்போ லிவிங் ரூம்லாம் மாற்ற போகிறாங்க. மோனி இந்த ஸ்னேக் பிளான்ட் யார் பியூரிஃபை பண்ணி தருமா? அப்போ வந்து வீட்டில் தீய சக்தி இருக்காதா? பெருசா
பெரிய சக்தியா இருக்கு, பெரிய செடி தான் கரெக்ட். என்னடி? பெரிய சைஸா இருந்தா கரெக்ட். நீங்க இந்த கூட்டத்துக்குள்ளே உங்க சக்தி வந்தாலும் செடி பூரா கடிக்கணும் தவிர டிஎக்ஸ் சுத்தி போகாது. யாரடி சொல்றாரு? என்னையா எங்க அம்மாவே இல்ல வந்து இந்துவியா? யாரங்க சொல்றீங்க? நான் டிஎக்ஸ் தான் சொல்றேன், உங்களை சொல்லல. தீய சக்தி இல்லாத நீ ஏன் கொச்சிக்கிற கார்த்தி? மீண்டும் ஒரு 3 எடுத்திருக்காங்க. மீண்டும் 3 இல்லைங்க, அந்த 3 தாங்க அது. அதை போய் சேஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ இங்கே 2 பேர், இங்கே ஒரு 3 பேர், மொத்தம் 5. மொத்தம் 3 மினியான்ஸும் 2 பிக் பாய்ஸ் வராங்க வீட்டுக்கு. வெல்கம் ஹோம். மோனி மல்லிச்செடி எடுத்துருக்காங்க. ஆமாங்க, சூப்பருங்க. அதை மல்லிச்செடி வச்சு வளர்த்து அந்த மொட்டை பிரித்து பூ கட்டி எல்லாருக்கும் கட்ட தெரியாது எனக்கு. உங்களுக்கு என்ன தெரியும் மோனிமா? கானா களி, கானா குக்கிங். இல்லை, அடுப்படின்னு கடைக்கு போய் நாங்களே காசு தான் சாப்பிட்ருவோம். இன்னைக்கு கரெக்ட் பண்ணது மதியத்துக்கு அடுப்படிக்கு போக மாட்டோம். அடுப்படி ரெஸ்டாரண்ட் போனோம் கைஸ், அதான் சொல்கிறாரு அவர். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு வந்தால் அதுக்குள்ளே ஆரஞ்சு கலரில் ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஆரஞ்சு கலரில் வச்சுருக்கோம். என்னென்ன வளர்க்க போகிறோம்? செம்பருத்தி, அப்புறம் வந்து குண்டு மல்லி. அதான் நீ இருக்கியே. பவள மல்லியை கட்டிக்கவா, பவள மல்லியை கட்டிக்கவா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இதெல்லாம் எங்கடி நம்ம வீட்டுல பெருசு தான் தம்பி, இதுதான் பெருசு. இல்லைக்கா, டப்பு சின்னதாக இருக்கு. भाई डब्बी बड़ा है, செம்பருத்தி தனியா தான் நீங்க ये चलेगा? दोनों आएगा? என்ன வருமா? வரலாம் ஒன்று பொழந்துட்டு வந்தாங்கம்மா. இப்போ மாப்பிள்ளை வந்து அது வீட்டுக்குள்ளே செட் ஆகாதுன்னு சொன்னனால டப்பாவை பெருசு பண்ணி இப்போ இதில் இறக்கிட்டு இருக்காங்க. நையா அச்சாயா அந்த இப்போ இங்கே இவ்வளோ பெரிய இது நடந்துட்டு இருக்கான். வயசான பேஷண்ட்ஸ் 3 பேர். என்னம்மா வயசானவங்களா? கவின் ஒன்று. என்னடி தப்பா பேசி யாரடா தப்பா பேசிருக்கா? சொல்லு. மூடு கவினா? No, that is off the. என்னம்மா தப்பா பேசிட்டு இருக்கலாமா? இல்ல கவினோட பொண்டாட்டிக்கு அத்தையாகுது. சரி. மாமியார், சின்ன மாமியார். ஐயோ கரெக்டா இருக்காளே. ஸோ கவினை கல்யாணம் பண்ண போற பொண்ணு பாவம் சிக்கி தவிக்க போறான் மோனிக்கிட்ட. அவ அதுக்கு மேல இவருக்கு மேல. யாரு அது? பெரிய சாந்தி. அதாவது இவங்க அம்மா ஒரு கொடுமை, என் தங்கச்சி ஒரு கொடுமைன்றியா? ஆமாவா? டெரரா இருக்குங்களா? உங்க குழந்தைக்கு நான் தான் மாமியார், தெரியும்ல. மாமனார் பார்த்தல. எனக்கு மாமியார் கூட பிரச்சனை இல்ல, மாமனார் தான் டெரரான. ஏய் என்னடா உங்க அப்ப பொம்பளை ரீலா பாத்துட்டு இருக்கானா? அவங்க கூட சேராதடா. அதானே? சரி நான் சொல்றதை கேளு, வாயில வை. ஏய் சாட்டேதாயா? கண்டிப்பா கேட்பாரு. எங்க பொண்ணை கட்டி வர கொடுக்க மாட்டாரு. உங்க பொண்ணை கட்டி தர மாட்டாரா? அவங்க அப்பாவே அந்த மாதிரி, அவங்க பையன் எந்த லட்சத்துல இருப்பாரு அதெல்லாம். செம்பருத்தி, துளசி, மல்லி 3 பேர் வந்திருக்காங்க. அது கூட இவங்க 2 இந்த குட்டி குஞ்சன்ஸ். ஸோ வந்து இப்போ வீடே கார்டனா மாதிரி இருக்கு. கவின் ஷாக்ல பாக்குறான், இவங்க வீட்டுல எங்க வைக்க போறாங்கன்னு. கவின் நானே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் எங்க இப்ப அரேஞ்ச் பண்ண போறாங்கன்னு நான் பார்த்தே ஆகணும். Bye bye guys. Bye mummy. Bye. Nodi wo. Bye. Tata bye bye. Happy போய் செடி தண்ணி ஊத்து மம்மி. சரி வாங்க மட்டும் தான் செய்வாங்க. அங்க நீ தான் ஊத்தி ஆகணும். ஸோ ஃபைனலி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. That's an exhausted Sunday for us. See you in another episode. Until then, it's bye from Vibe with Karthik and Co.